தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொல்லுக்கு ஏற்ப நாம் தலை நிமிர்ந்து எப்போது நிற்க வேண்டும். ஏன்னா தமிழ் மக்கள் எதை காட்டிலும் துணிச்சல் மிக்கவர்கள். நாம் துணிச்சலான ஆட்கள், எதை கண்டே அஞ்சக்கூடாது. எதற்கும் போர் வீரனா என்று போர் வீரர்கள் என்று எத்தனை முறை நம்ம கட்டபொம்மன் இருந்து தாய்நாட்டுக்காக ஒரு குரல் கொடுத்து நம்ம வெள்ளைக்காரனை எதிர்த்ததை போல மற்றும் எத்தனையோ தமிழர்கள் விடுதலைக்காக போராடினது போல இன்று தமிழர்களுக்காக போராட ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு கடமைகள் உண்டு. ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு கடமைகள் உண்டு. இளைஞர்களும் இளம் பெண்களும் மற்றும் தோழர்களும் அனைவரும் தோள் கொடுத்து நின்னாதான் ஒரு இமயத்தை கூட நம்மளால் அகற்ற முடியும். இன்றைய இருக்க வாழ்க்கைக்கூடிய சமுதாயத்தை வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இளைஞர்கள் வரணும். அவங்களுடைய குரல்கள் எல்லோரும் எங்கள் பக்கத்தில் இணையணும். அவங்களுடைய கைகளும் எங்களோடு தூக்கி விடணும். ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கு இது ஒவ்வொரு கடமைகளாக நினைச்சு செயல்படணுங்கிறத நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் கழகமானது விரும்புகிறோம். ஏன்னா தமிழர்களுக்காக போராடுறதுக்காகவே தமிழ் இனம் படுகொலையில் உளுந்து சாகடிக்கப்பட்ட தமிழர் மக்களை காப்பாற்றுறதுக்காகவே தமிழ் தேசிய மக்கள் காப்பாற்று இயக்கமாக தான் உங்கள்கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். தமிழனை காப்பாற்றுங்க. எங்க போனாலும் அடி. ஒரு கர்நாடகாவில் போனாலும் அங்கேயே அடிச்சு வரட்டுறான் தண்ணின்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு கேரளாவிலிருந்து வரக்கூடிய தண்ணி அதையும் கேட்டாலும் அங்கேயும் அடி. எந்த தேசத்துல போனாலும் தமிழனுக்கு அடிதான் மிதிதான் வாங்குறதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த தேசத்துல போனாலும் தமிழன் தான் அடி வாங்குறாங்க. இப்ப இந்தியா நாட்டை விட்டு வெளிநாடுகள் போகும்போது இந்துக்கள் என்ற உணர்வு வருது இல்லை ஒவ்வொரு மக்களுக்கும். அதே போல தமிழர்கள் என்ற உணர்வு எல்லா நாட்டில் இருக்க மக்களுக்கும் ஒரு ஒருங்கிணைப்பா எல்லாம் நம் தாய்நாட்டில் மக்களுங்கிற அந்த மொழி மாற்றுமை வரணும். அதாவது மொழி பற்றுமை இருக்கிறது போல உணர்வு பற்றுதறியா இந்திய மக்கள், நம் தாய்நாட்டின் மக்கள், நம்ம மக்கள் அப்படிங்கிற உணர்வால உணர்ந்து உணர்வோடு உணர்வா கலந்து வரணும். அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. மொழியால் மட்டும்தான் நம்ம பிரிக்கப்பட்டிருக்கோம். உணர்வால ஒருத்தரும் பிரிக்கப்படல. நம் தாய்நாட்டு மக்கள் ஒவ்வொரு பக்கம் அடிபடும். நம்ம சகோதரன் நம்ம கூட பிறந்தவன் அடிபடுறான் அப்படிங்கிற உணர்வுக்கு நீங்க தோல் தூக்கி நிற்கணும். நீங்க தோல் தூக்கி நின்னாதான் எப்படியும் வெல்ல முடியும். இளைஞர் கையில ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்க ஒரே ஒரு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கரம் தூக்கி வணங்க சொல்லி நாங்க கேட்கிறோம். கையேந்தி கூட நிற்கிறோம். தாய்நாட்டு மக்களை காப்பாத்துங்க. தாய்நாட்டு மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. நம் தாய்நாட்டு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குமிச்சிட்டு இருக்கிறான். அவனை போர் குற்றவாளின்னு அறிவித்து அவனை ஐநா சபைக்கு தூக்குல போடுன்னு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய தேடுதலாக இருக்கணும். நீங்க எங்களோட வரணும், எங்க கூட இணையணும். இணைஞ்சிருந்து ஒரு பாலமா இருந்து நம்ம ஒரு செயல்பட்டோம்னா நம் தாய்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரும் இயக்கமா அமையும். இன்றைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் என்று பார்த்தா தமிழ் இனம் வேண்டி போராடிய தமிழ் மக்கள் அந்த இன்றைக்கு அதுதான் அந்த தீர்வை முதன்மையாக எடுத்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க நமது தொப்புள் கூடிய உறவுகள் அங்கே பாதிப்புக்குள்ளாகி நிற்கிற நிலைமையை பார்த்து இங்கே நாம் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த அங்கே நடக்கின்ற பக்கத்து வீட்டில் ஒரு சாவு நடந்துட்டு இருக்க சமயத்தில் இங்கே நம்ம ஒரு திருவிழா கொண்டாடினா எப்படி அவங்களுக்கு வேதனையாக இருக்குமோ, நம்ம ஒரே குடும்பத்தில் அப்படி இருந்தால் எப்படி அவங்களுக்கு அந்த வேதனை உருவாக்குமோ, அதை உருவாக்காமல் இனி வரும் காலங்களில் தமிழினம் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒற்றுமையாக குரல் கொடுத்து அந்த பாதிப்புக்கு நம்ம பங்கெடுத்து கொண்டு வரணும். அந்த உணர்வை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அங்கே பேரழிவு நடந்துட்டு இருக்கு, முள்ளிவாய்க்காலில் பேரழிவு நடந்துட்டு இருக்கும்போது இங்கே நம்ம டிவி பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தோமே, அந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தோம், அமைதியாக இருந்தோமே, அப்படி இருக்காமல் என்ன நிலைமை நடக்குதோ அதை பார்த்துட்டு போராட்ட காலத்துக்கு வரணும். இளைஞர்கள்லாம் போராடினா தான் கிடைக்கும், போராடாமல் எதையும் வென்றெடுக்க முடியாது. அந்த போராட்டம் புரட்சிகரமானதாக இருக்கணும். இளைஞர்களுக்கு அந்த தமிழினத்தை பாதுகாக்கிறதுக்கு இளைஞர்களின் பங்களிப்பும் குறிப்பாக மாணவர்களின் பங்களிப்பும் மாணவிகளின் பங்களிப்பும் அதிகமாக இருக்கணுங்கிறத வேண்டுகோளாக வச்சு இந்த தமிழ் தேசியம் பாதுகாக்கணும், அனைவருக்கும் ஜனநாயகம் கிடைக்கணும், அனைவருக்கும் அதிகாரம் கிடைக்கணும், தமிழ் மக்களை நேசிக்கணும் என்ற கருத்தை உங்களிடம் பதிய வைத்து
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.